போன வெள்ளி எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி பசங்களுக்கு கெ கெடா வெட்டி காது குத்து வச்சு மொட்டை எடுத்தாங்க. மாமா வெறும் வயித்துல போகாதன்ட்டு வடையும், டீயும் தான் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாரு. நான் மட்டும் தான் போனேன். போகிற வழியிலே வண்டி பஞ்சருங்க. சரி ஓகே, ஒரு வழியா ஸ்டெப்னி இருந்துச்சு. ஸ்டெப்னி எல்லாம் வேலைய பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் போன கோவில் தான் பார்த்துக்கோங்க. மலையாண்டி கருப்பசாமி கோவில் பார்த்துக்கோங்க. இந்த கோவிலை பற்றி சொல்லியே ஆகணும். அவ்வளோ துடியான தெய்வம். நம்ம நினச்சது காரியம் அப்படி நடக்கும். அங்கே பார்த்தீங்களா, அந்த மணியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நேர்த்திக்கடன் வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. எப்பயுமே நாங்கள் போகிறப்பெல்லாம் ஒரு கெடா வெட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். யார் வேணாலும் சாப்பிடலாம் வந்து. பைபாஸில் ரீச் ஆகுறவங்களுக்கு இந்த இது தெரியுங்க. அந்த வாயில் வந்து துணி கட்டிட்டு தான் அந்த கோயிலில் வந்து பூஜையே பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து துடியான தெய்வம். அப்புறம் நாங்கள் ஃபைனலாக கோவில்பட்டி ரீச் ஆயாச்சுங்க. பேயாண்டவர் கோவில். ரெட்டை பொங்கல் தான் வச்சாங்க. அப்புறம் கெடா வெட்டுக்கு தேவையான இங்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் நாங்களும் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தா சும்மா சொல்லவா வேணும், நான் தனியாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. இங்கிட்டு வரையிலே நான் பார்த்து வச்சுட்டு தான் வந்தேன் வேனில். கள்ளிப்பழம் செடி நிறையா இருந்துச்சுங்க. கள்ளிப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நடுமுள்ள மட்டும் பார்த்து சாப்பிடணும், இல்லைன்னா தொண்டைக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். ஒரு 12 பழம் பார்த்துக்கோங்க பறித்தேன். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் பறிக்க முடியலை. நிறைய இருக்குது, ஆனால் பறிக்கவே முடியலை பார்த்துக்கோங்க. அப்படியே முள், பயங்கரமான முள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோளக்காடு தாங்க. சோளக்காட்டில் பார்த்துக்கோங்க, அந்த இடத்துக்காரங்களே சொன்னாங்க, எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்கோங்கம்மா, மழை வந்து வீணாக போயிருச்சு அப்படின்னாங்க. நான் எந்த பையும் கொண்டு போகவே இல்லை. ஆசைக்கு எண்ணி வெறும் 4 கருது மட்டும்தாங்க பறிச்சுக்கிட்டேன். எனக்கு ஆசை, இங்கே கோழிகளுக்கு தீவனம் போட்டுக்கலாமேன்னு. தீவனக்காரங்க கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். ரொம்ப அடிமாட்டு ரேஞ்சுக்கு தான் கேட்குறாங்க அப்படின்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. விவசாயிகளோட நிலைமைய பார்த்தீங்களாங்க. மழை இருந்தாலும் விளைச்சல் இல்லை. அப்புறம் பாப்பாவுக்கு ஃபைனலாக காது குத்தியாச்சு. பாப்பா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுனால ஒரே கத்து தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி பையன் வந்து ஓகே, அவன் ஏற்கனவே அழுதுட்டு தான் இருந்ததுனால ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. கெடா கறி முடிச்சுட்டு